வணக்கம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட ஊர் வைப்லேயே ஒரு சீரீஸோடு தான் இந்த பேஜை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட பேர் என்னென்னா சொல்லும் சொலவடையும். நான் ஏன் பர்டிகுலராக இந்த டாபிக் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து கிராமத்திலே படித்து வளர்ந்த பொண்ணு. என்னோட அந்த பேஜில் வந்து நம்மளோட அந்த கிராமத்து வட்டார வழக்கு சொற்கள் வந்து நிறையா ஏறி நிற்கும். நான் வந்து என்னோடய ஸ்கூல் படிப்பு முடிஞ்சு காலேஜ்க்காக அப்புறம் என்னோடய கல்யாணத்துக்காக நான் அந்த ஊரை விட்டு வெளியே வந்து ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனாலும் அதெல்லாம் என்னோடய பேஜ்லேருந்து வெளியே போகல. எங்கேயாவது பேச்சு பெருவாக்கில் மறந்து போய் அவர் சொல்லிட்டோம்னா, ஐயோ அப்படியா அதனால் என்ன அப்படின்னு நிறைய இடத்துல கேட்குறாங்க. அது அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஐயோ இது எதோ கெட்ட வார்த்தை போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ்லேயும் நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரீஸ். அதில் வந்து நான் சொலவடையும் அப்படின்னு சேர்த்துருக்கேன். சொலவடைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பழமொழிகள் தான் சொலவடை. அதை நீங்கள் அப்போ பழமொழினே சொல்லலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் சொலவடை தான் வந்து நம்ம கிராமத்து நக்கல் நையாண்டி அதெல்லாம் கலந்துருக்கும். பட் பழமொழி பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக கிறிஸ்பாக என்ன சொல்கிறது டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சொலவடைகள் வந்து நம்ம பாட்டி தாத்தாங்கள்லாம் நிறையா அவங்க பேச்சுக்கு நடுவுலேயே நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சொலவடைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டு போட்டு எடுத்தோம்னா அது அன்கவுண்டபிளாக போகும். அதே பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு பெரிய புக் எழுதலாம், அவ்வளோ இருக்குது. அதனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு பிடிச்ச, எனக்கு தெரிஞ்ச என் பாட்டி தாத்தா காதுலேருந்து நான் கேட்ட அந்த சொலவடைகளை இருந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இது சொன்னேன். ஆக்சுவலி இந்த சொலவடை அப்படிங்கிற இந்த பெயர் காரணத்துக்கே வந்து ஒரு அழகான மீனிங் இருக்குது. ஆக்சுவலி நம்ம தமிழில் வந்து வடைதல் அப்படின்னு ஒரு செயல் இருக்குது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உருவம் இல்லாத ஒன்றை வந்து அழகாக ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கு பேர் தான் வடைதல். அதனால தான் நம்ம வந்து வடையை வந்து வடைன்னு சொல்கிறோம். அது வந்து ஷேப்லெஸ்ஸான ஒரு மாவில் இருந்து ஒரு அழகான ஷேப்பு கொண்டு வரதுனால தான் ஆக்சுவலி வடைக்கு வடைன்னு பேர் வந்தது. அந்த மாதிரி சொல்ல அழகாக அதோட இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைச்சி சொல்கிறதுக்கு பேர் தான் சொலவடை. சுருக்கமாக சொல்லணுன்னா சொல்ல வர விஷயத்தை டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறதுக்கு பேர் தான் சொலவடை. அதுக்காக தான் நம்ம பாட்டி தாத்தா நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸில். இதோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்னும் நிறைய கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.